இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பொருளை தயாரிக்கிறது வேற, விக்கிறது வேற. அத முதல்ல புரிஞ்சுக்க வள்ளி. விக்கிறதா இருந்தா வியாபாரம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா தான் லாப நஷ்டம் பார்த்து வியாபாரம் பண்ண முடியும். அவனுக்கு ஏதாவது தெரிஞ்ச தொழில் இருக்கும்ல, அதை எடுத்து பண்ண வேண்டியதுதானே. அவனுக்கு சரி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா? 6 வயசுல இருந்து துணி கடையில தானே இருக்கான். ஏன் அந்த வியாபாரம் அவனுக்கு தெரியாதா? அதை விட்டுட்டு பிரியாணி பானிபுரின்னு சுத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னா கடைசி வரைக்கும் நம்ம பக்கத்துல இந்த கூரை வீடே கதின்னு இருக்க வேண்டியதுதான். என்ன ஒரு அக்கறை. ஏய், நான் அவனுக்காகலாம் பேசல. பாவம், அந்த பொண்ணு வேற அவனை நம்பி வந்துருச்சுல்ல, அதுக்காக தான் பேசுறேன். சும்மா சவால் விட்டதெல்லாம் பெருசல்ல வள்ளி. சவால் விட்ட எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிச்சது கிடையாது. அதெல்லாம் சரி, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? சும்மா சொல்றேன். ஏன் சொல்லக்கூடாதா? சும்மா தானே சொன்னேன். அதுக்கு என்னன்னா சொல்லலாம், நிறைய சொல்லலாம். நல்லா புரியுதுனா? அப்படியா? நல்லாவே புரியுதா? இங்க காத்தே வரல வள்ளி, ஒரே அனல் அடிக்குது இல்ல. சரி சரி, வா உள்ள போலாம். வா வா வா. மாறா, மாமா என்ன சொல்லிட்டு போறாருன்னு உனக்கு தெரியுதா? என்கிட்ட நேரா சொல்றதுக்கு தாங்கிட்டு ஜாடமாடே பேசிட்டு போறாரு, அதானே? இல்லடா, அது இல்ல. அதுல என்ன இருக்குங்கிறது தான் விஷயம். உன்னை மாமா துணி கடை போட சொல்றாரு. 6 வயசுல இருந்து துணி கடையில தானே இருக்கான். ஏன் அந்த வியாபாரம் உனக்கு தெரியாதா? நமக்கு தெரிஞ்ச பிசினஸ் தானே, அதை பத்தி யோசிக்காம நான் பாட்டுக்கு பிரியாணி கடை பானிபூரி கடைன்னுட்டு. மாறா, நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளுங்க? அப்பப்ப உன் தலையை தட்டுறதுக்கு யாராவது இருந்துகிட்டே இருக்கணும். இல்லன்னு வெயி, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரே பக்கம் பார்த்து போய்கிட்டே இருப்ப. நீ ஏன் நக்கல் பண்ற பத்தியா? உண்மையதான்ப்பா சொன்ன. மாமா சொன்னதை நடத்துற வேலையை பார்க்கலாம். நீ தான் என் கூட இருக்கல்ல, காமிச்சிடலாம்.